அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் வெளிப்பா இதயவேந்தன் அவர்கள் எழுதிய ஆதாரம் என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதை வனத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். ஆதாரம் சிறுகதை. அவளின் செய்கையின் அவசரம் தெரிந்தது. வேலைக்கு போகிற மாதிரி இல்லை, அதிலும் வயல் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் இதற்கு முன்பே இருட்டு கற்களில் கிளம்பி இருக்க வேண்டும். அஞ்சலை அம்மாளை எதிர் வீட்டு திண்ணையிலிருந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தாள் விருத்தாம்பாள். சீசாவை தலைக்குப்புற சாய்த்து இருக்கிற எண்ணெயை கையில் ஊற்றி முகத்தில் முகர்ந்தாள். மணிலா எண்ணெயின் சிக்கு நெடி மூக்கை துளைத்தது. பாட்டிலின் அடியில் அழுக்கேறி குளகுளப்பாக இருந்தது. தலையில் தேய்த்து சிக்கேறி போன கருத்தும் பழுத்தும் இருந்த கொஞ்ச முடியை விரல்களால் கோதிவிட்டு தேய்த்தாள். முருகேசனுக்கு அவள் எங்கோ கிளம்புகிறாள் என்று தெரியாமல் வெளிப்பிதுங்க நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்பாவிற்கு பிறகு அவள்தான் எல்லாம் என்றிருந்தது முருகேசனுக்கு. கிடைக்கிற எந்த வேலையானாலும் தட்டாமல் போய் செய்துவிட்டு திரும்புவாள் அஞ்சலை அம்மாள். முகத்தில் பொட்டு வைத்து கொண்டு எழுந்த அவள் மண் சோரோரம் இருந்த ட்ரங்க் பெட்டியை வெளியே எடுத்து வந்து திறந்தாள். பகல் நேரத்திலும் இருட்டாக கிடக்கும் அவள் வீட்டின் இன்னொரு அறையில் அரிசி பானை எங்கே இருக்கிறது, பெட்டி படுக்கை எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் அவளுக்கு அத்துப்படியான விஷயம். துணிக்கடை பையை எடுத்து உள்ளே பிரித்து பார்த்து இதுதான் என்பதை கவனமாக உறுதி செய்து கொண்டாள். வலது மூலையில் கைவிட்டு வெளியே எடுத்தாள். 20 ரூபாயும் 1-2 சில்லறைகளும் தட்டுப்பட்டன. எடுத்து சுருக்கு பையில் வைத்து இடுப்பினுள் சொருகி கொண்டாள். முருகேசனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. தனக்காகத்தான் அம்மா கிளம்புகிறாள் என்பதை உறுதி செய்து கொண்டான். அவள் இரவு சோறு வடித்த தேக்ஸாவிலிருந்து நீராகரத்தை உப்பு போட்டு கலக்கி மடமடவென ஒரு சொம்பு குடித்துவிட்டு வெளியே வந்தாள். நான் வரட்டுமாம்மா? முருகேசன் கேட்டான். எங்கே? உன் கூட தான். வேணாம் வேணாம். ஏம்மா? நீ தான் முன்னே வந்திய. நான் சும்மா தானே இருக்கேன், வர்றேன். காசு இல்லை, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அவள் அவனிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். அவளையே வெறித்து கொண்டிருந்த விருத்தாம்பாளிடம் கத்தி சொல்லிவிட்டு கிளம்பினாள். சேத்த பார்த்துக்கக்கா, டவுனுக்கு போய் வந்துடுறேன். அவள் போவதையே தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள். அஞ்சலி அம்மாள் சாலையில் வந்து நின்றிருந்த டவுன் பஸ்ஸை பார்த்து ஓடி போய் இடம் பிடித்து உட்கார்ந்தாள். பேருந்து புறப்பட்டதும் அவள் எண்ணங்கள் ஜன்னல் வழியாக போன மரம் செடிகளின் மேலும் வயல்வெளிகளில் மேலும் இருந்தன. வேடிக்கை பார்த்தவாறே மனதிற்குள் வேறு வேறு விஷயங்கள் வந்து உள்ளுக்குள் நிழலாடின. இந்த பாரு, காலையில் வந்து இலவாட்ட நிற்கிறத. கிராம அதிகாரி சொன்னது இன்னும் மறக்க முடியவில்லை. கன்னத்தில் அடைவது போல ஒவ்வொரு வார்த்தையும் சூடாக இருந்தது. ஏன் தான் இவ தொடர்ந்து அலைகிறா? அவனது மனைவி கேட்டாள். அவ தலையெழுத்து அலைகிறா. மேலே முடிவு பண்ணணும். என் கையில் ஒன்றும் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டேன். சொன்னால் கேட்டாதானே. இதோ 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 என்று 1000 ரூபாய்க்கு மேல் பிடுங்கி கொண்டு இதுவரை முடித்து தராமல் வருவாய் ஆய்வரை பார்க்கணும், வட்டாட்சியரை பார்க்கணும் என்று தள்ளிவிட்டு விட்டான். வருவாய் ஆய்வாளரையும் 4-5 முறை அலைந்து பார்த்து நான் முடிச்சு தரேன் என்று சொல்லி அவனும் 500 ரூபாய்க்கு மேல் சிறுக சிறுக பிடிங்கி கொண்டு கடைசியில் வட்டாட்சியரம் சொல்லி முடிச்சிடலாம் என்று சொல்லியிருந்தான். அவன் சொன்னதால் இன்று இந்த பயணம் என்று பேருந்தில் நினைத்து கொண்டாள். ஒருபடாத கணவனால் குடும்பத்தை வைத்து காப்பாற்ற முடியாமல் ஒண்டியாய் ஒரு பிள்ளையை படிக்க வைத்து ஆளாக்கப்பட்ட பாட்டை நினைத்தால் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது அவளுக்கு. முருகேசனுக்கு 5 வயசு இருக்கும். வாயாலையும் வகுத்தாலையும் போய் கொண்டிருந்தது. சண்முகம் தன் சாதிக்காரிடம் கேட்டு நாட்டு வைத்தியம் எவ்வளவோ செய்து பார்த்தான். நிற்கவே இல்லை. வாடி போன வெற்றிலை கொடி மாதிரி துவண்டு கிடந்தான் முருகேசன். பக்கத்து ஊரில் அரசாங்க மருத்துவமனைக்கும் அடிக்கடி போய் பார்த்து வந்தான். ஒன்றும் பலனில்லை. அந்த காலம் மாதிரி இப்போதெல்லாம் பிழைப்பு கிடையாது. சண்முகம் மட்டுமில்லை, சொந்தக்காரர்களான பழங்குடி இருளர்கள் யாரும் பாம்பு பிடிக்கவோ எலி பிடிக்கவோ வேட்டையாடவோ போவதில்லை. அவர்கள் வீடு ஊரை தள்ளி ஒதுக்குப்புறமாக இருந்தது. சுற்றி இருக்கும் காட்டு மேட்டில் கிடைக்கிற பிழைப்பில் ஏதாவது கூலி வேலை செய்துதான் வயிற்றுப்பாட்டை கழுவ வேண்டும். வேலை கூட அப்படியொன்றும் அன்றாடம் சல்லிசாய் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஆங்காங்கே பாறைகளும் கிணற்று பாசனங்களும் நிரம்பிய பகுதிதான். எங்கோ 1-2 வயல்களில் தெரியும் பசுமையை உருவாக்கிய பெருமை சண்முகத்திற்கும் உண்டு. ஒரு நாள் ஊருக்கு வடக்கே போனால் 2 நாள் தெற்கே போக வேண்டியிருக்கும். கடைசியில் வேலையும் சரிவர கிடைக்காமல் குடும்பத்தையும் வைத்து காப்பாற்ற முடியாமல் முருகேசன் படுத்த படுகையாக கிடந்த சமயத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் ஊரை விட்டு ஓடி போனவன்தான் சண்முகம். உறவினர்கள் போய் பிழைக்கும் பெங்களூர் வீதியொன்றில்
ஓட்டல் கடையில் வேலை செய்யும்போது அவனை உயிரோடு பார்த்ததாக அஞ்சலை அம்மாவிடம் சொன்னதுதான் இன்னமும் நெற்றியில் வைக்கும் ஒரு துளி பொட்டுக்கு ஆதாரமாக இருந்தது. அவன் இருக்கிறானா இறந்து விட்டானா என்பது பற்றி அவளுக்கு கவலை இல்லாமல் போய்விட்டது. அவளது கனவெல்லாம் முருகேசன்தான். அவளது எதிர்காலம் பற்றி நினைத்து அடிக்கடி விசனப்படுவாள். அவளது சிந்தனையை தடுத்து நிறுத்தினார் பேருந்து நடத்தினர். அப்போதுதான் ஊர் வந்து சேர்ந்தது அவளுக்கு தெரிந்தது. இறங்கி விடுவிடுவிடன்னு வந்து சேர்ந்தாள். வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாசலில் இருந்த மரத்தோரம் நின்று கண்களால் நோட்டமிட்டாள். இவளைப் போலவே ஆங்காங்கு நின்று கொண்டிருந்தார்கள். கையிடுக்கில் கைப்பையும் பிளாஸ்டிக் பையும் அடங்கியிருந்தது. வட்டாட்சியர் அறையை நோக்கி போனபோது தடுத்து நிறுத்தினான் உதவியாளன். அவள் பயந்து போய் வாய் லேசாக குளறியது. ஐயாவை பார்க்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். என்ன சர்டிஃபிகேட்டு? ஜாதி சர்டிஃபிகேட்டு. அதுக்கு நீ பாட்டுக்கு வர்றதா? மனையக்கார் வருவார், போய் பாரு. அவர் தாங்க வரேன்னாரு. அவளை கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக தள்ளினான். அவள் அவமானத்தால் ஒதுங்கி வந்து மீண்டும் வாசலில் இருந்த மரத்தோரம் நின்றாள். சுற்றி இருந்தவர்கள் அவளையே வேடிக்கை பார்த்தார்கள். அலுவலக மரங்கள் அசையாமல் நின்றிருந்தன. அவளால் நீண்ட நேரம் நிற்க உடலில் வலுவில்லாமல் அப்படியே சாய்ந்து உட்கார்ந்தாள். கிறுகிறுவென மயக்கம் வருவது போல் இருந்தது. சைக்கிளில் டீ விற்று கொண்டிருந்தவனிடம் ஒரு டீ வாங்கி குடித்தாள். பையை திறந்து வெற்றிலைப்பாக்கை வாய்க்குள் போட்டாள். மதிய நேரம் கடந்து வெயில் தாழ ஆரம்பிக்கும் ஒரு முன் மாலை பொழுது. கிராம அதிகாரி வந்து மோட்டார் வண்டியை நிறுத்தினான். பார்த்து பார்த்து பூத்து போயிருந்த அவள் கண்களால் பட்டென கவனிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் சுதாரித்த பின் முகம் மலர்ந்தது. அருகே வந்து நின்றாள். அவன் உள்ளே அழைத்து போனபோது யாரும் தடுக்கவில்லை. அதே உதவியாளன் விலகி நின்றான். கொஞ்ச நேரத்தில் திரும்ப வெளியே அழைத்து வந்து 500 ரூபாய் பணம் கொடுத்து விட்டு போகச் சொன்னான். அவள் தனது கஷ்டங்களை சொல்லி 2 நாளில் வருவதாக சொன்னதை ஒப்புக்கொண்டான். அடுத்த வாரம் மேலதிகாரியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான் அவன். வீடு வந்து சேர்ந்தபோது ஊரே இருட்டி போயிருந்தது. முருகேசன் மண்ணெண்ணெய் விளக்கை பற்ற வைத்து கொண்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். அவளைப் போலவே அவளது முகமும் வாடி போய் பார்க்க பரிதாபமாய் இருந்தது. இன்னாடியே போன காரியம் முடிஞ்சதா? விருத்தாம்பாளின் குரல் எதிர் திசையிலிருந்து ஒலித்தது. இல்லைக்கா, மறுபடியும் போகணும். எப்படி? அடுத்த வாரம் பெரிய அதிகாரி விசாரணையா? இன்னும் அப்படி விசாரணை வருஷ கணக்குலையா? சை, ஏன் தான் இந்த சாதியில் வந்து பிறந்தோமோ. வயிற்றுக்கும் பாடு, உயிர் வாழ்றதுக்கும் பாடுதான். அவள் எரிச்சலோடு பேசினாள். அஞ்சலை அம்மாளின் சொந்தக்காரர்கள் போய் பிழைக்கும் பெங்களூரில் பழம் விற்க அனுப்பி கடைசியில் உடல்நலம் சரியில்லாமலும் அனுபவமின்மையாலும் ஒரே மாதத்தில் ஓடி வந்தவன்தான் முருகேசன். சாதி சான்றிதழ் கேட்டு அம்மாவோடு நடையாய் நடந்து அவன் கொண்டு வந்த காசையும் கொடுத்துவிட்டு கடைசியில் ஓய்ந்து போனான். ஆனாலும் அஞ்சலை அம்மாள் விடுவதாய் இல்லை. இடையில் வட்டிக்கு கடன் வாங்கி 500 ரூபாய் கொண்டு போய் கிராம அதிகாரி சொன்னது போல கொடுத்து கண்ணீர் விட்டு அழுதாள். இந்த சான்றிதழ் மேல் அதிகாரி தான் தர வேண்டும் என்பதால் திங்கட்கிழமை விசாரணை கண்டிப்பாக வந்துடணும் என்று அவன் ஏற்கனவே சொல்லி அனுப்பியதை மீண்டும் உறுதி செய்து கொண்டாள். திங்கட்கிழமை முருகேசனையும் அழைத்து சென்று மாவட்ட ஆட்சியரகத்தின் வாசலில் போய் நின்றாள். 11 மணிக்கு வெயில் உச்சிக்கு எட்டுகிற சமயம் வட்டாட்சியரோடு கிராம அதிகாரி ஜீப்பில் வந்து இறங்கினான். கையெடுத்து கும்பிட்டாள். அவர் அலுவலகத்தின் உள்ளே ஒரு அறையில் போய் நின்றதும் வாசலில் கும்பலாய் நின்றிருந்த ஜனங்களில் அஞ்சலை அம்மாளை கண்டுபிடித்து கிராம அதிகாரி உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே மேலதிகாரி அவளது விண்ணப்பங்களை வைத்து பார்த்து கொண்டிருந்தார். மேசை கண்ணாடியால் பளபளத்து கொண்டிருந்தது. உன் பேர் என்னம்மா? இந்தாம்மா, ஒன்னதான் கேட்கிறார் ஐயா. கையை கட்டிக்கொண்டு மகனுடன் நின்றிருந்த அவளை பார்த்து சொன்னார் வட்டாட்சியர். அஞ்சலசாமி. என்னது அஞ்சல? அஞ்சலையாமாங்கிறது யாரு? அதாங்க. என்ன அதாங்க? தேமா, பேரை கூட ஒழுங்கா சொல்ல மாட்டியா? வட்டாட்சியர் முறைத்தார். அஞ்சலை அம்மாள் தான். புருஷன் பேர் என்ன? அவள் சற்று தயங்கினாள். மகனை திரும்பி பார்த்தாள். அவன் எல்லோரையும் பார்த்து விழித்தான். சண்முகம். அவன் எங்கே? அவள் நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது. நீண்ட நாட்களாய் மறைந்து அவர்கள் மறந்து போன அந்த உறவை பற்றி கேட்கிற அதிகாரியின் முகத்தை பார்க்க அவளுக்கு சங்கடமாய் இருந்தது. என்னம்மா, இருக்கானா செத்துட்டானா? இல்லை சாமி. இல்லைனா செத்துட்டானா? இல்லை சாமி, ஓடிட்டாரு. ஏம்மா, உன் பேச்சே சரியில்லையே. எது உண்மை எது பொய்ன்னு தெரியலையே. நான் சொல்றது உண்மைதான் சாமி. வருமானம் என்ன? கூலி தான். இப்போ எதுக்கு வந்த? ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தோ இவனுக்கு தான் சாமி. அவளது குரல் பணிவாய் ஒலித்தது. நீ என்ன சாதி தெரியுமா? பழங்குடி இருளருங்க. பொய் சொல்லாத. ஆமாம் சாமி. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. தலைமுறையாக குடியிருக்கேன் சாமி. பாம்பு பிடிப்பியா?
தெரியாது சாமி. அப்போ இருளர்னு சொல்றிய? காலம் மாறிடுச்சு சாமி. எங்க ஜனங்களை வந்து பாருங்க, எல்லாம் வெவ்வேறு கூலி வேலை தான் செய்றாங்க. பழைய தொழிலுக்கு மதிப்பு இல்லைங்க. நாங்க எப்படி நம்புறது? நீங்க நினைச்சா எங்க குடும்பத்தை வாழ வைக்கலாம் சாமி. அதுக்காக பொய் சொல்ல சொல்றியா? அப்படிலாம் இல்லை சாமி. நீ பாட்டுக்கு மணி எழுதி போட்டா யார் தருவாங்க? பொய்யா போச்சுன்னா அவ்வளோதான், நாங்க கம்பி எண்ணணும் தெரியுமா? பொய்யில நெசந்தான் சாமி. நேரா வந்து விசாரிங்க. பொய் தான், பின்ன எதை வச்சு நம்புறது? அப்போ நாங்க என்னதான் ஜாதின்னு சொல்லுங்க சாமி. அவளது வார்த்தையில் அறையே கொஞ்ச நேரம் மௌனமானது. இவ்வளோ பேசுறியே, உன்கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? நாங்க உசுரா நின்றுக்கிட்டு இவ்வளோ நேரம் பேசுறோமே, இதான் சாமி ஆதாரம். பேச்ச பாத்தியா திமுறா? அவளை வெளியே தள்ளியா? வட்டாட்சியர் எழுந்து அவளை வெளியே அழைத்து வந்தார். 2 பேரும் சேர்ந்து மேலும் திட்டி தீர்த்தார்கள். அவள் கண்ணீரோடு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாள். பார்க்கலாம் போ என்கிற மாதிரி வந்த ஜீப்பில் ஏறி கிளம்பி போனார்கள். அலுவலக வாசலில் மண்டி கிடந்த புழுதியை தாண்டி மகனுடன் வெளியே வந்தாள். நானும் பார்க்குறேன் என உள்ளுக்குள் ஒருமுறை சொல்லி கொண்டாள். 2 ஆண்டுகளாய் நடந்து நடந்து பழகி போன அவளது கால்கள் முன்பை விட வேகமாய் சாலையை கடந்தன. நன்றி, வணக்கம்.